அந்த சந்திரன் ஒரு சாதாரண நடுத்தர வகுப்பு அப்பா. சென்னைக்கு போற தொடர் வண்டியை பிடிக்க மாலை 6:45 நிமிடத்திற்கு பிளாட்ஃபார்மில் நின்றிருந்தார். பையில் 2 சட்டைகள், கையில் மலிவான மொபைல் போன், பாக்கெட்ல ஒரே ரூபாய். மாத சம்பளம் இன்னும் வரல. பயணப்படி கூட நிலுவையில் உள்ளது. அவர் உண்மையிலேயே கடைசி ரூபாயோட பயணம். அந்த சமயம் பிளாட்ஃபார்மில் அறிவிப்பு வந்தது. தொடர் வண்டி எண் 12658 தாமதமானது 45 நிமிடங்கள். சந்திரன் உடம்பே சோர்ந்து போச்சு. அவர் ஒரு காலி பெஞ்ச்ல போய் உட்கார்ந்தார். இரவு குளிர், மேடை சத்தம், சத்து, கூட்டம். ஆனா சந்திரன் கவனிக்கிறது ஒன்னே ஒண்ணு, அவன் பாக்கெட்ல சத்தம் பண்ற ஒரே ரூபாய் நாணயம். அது அவன் மனசுக்கு ஒரு ஆதரவற்ற ஞாபகப்படுத்துதல் போல. அந்த நேரம் ஒரு சிறிய பையன், 6 முதல் 7 வயசு, பாவம் தெரிஞ்ச முகம், மண்ணால் கரைப்பட்ட சட்டை, வெறுங்காலுடன் அவன் பிளாட்ஃபார்மில் ஒவ்வொருவரிடமும் மென்மையாக கேட்கிறான், அண்ணா, ரூபாய் கிடைக்குமா? 4 பேரு முகம் திரும்ப பண்ணி வெளிநடப்பு. யாரும் கவனிக்கவே இல்லை. சந்திரன் அந்த சிறுவன் பார்ப்பது உள்ள நிறைய வலி. ஆனா அவன்கிட்ட உண்மையிலேயே ஒரே ரூபாய் தான் இருந்தது. அதை கொடுத்துட்டா அவன் தன்னால எப்படி பிழைக்க பண்ணுவான்? திரும்பச் செல்லும் ரயில் டிக்கெட் கூட எடுக்க முடியாது. அவர் மனசு போராட்டமாகுது. குழந்தை எதிரே வந்து நின்று மீண்டும், அண்ணா, ரூபாய். சந்திரன் அவன் கண்களை தவிர்க்க பண்ணினார். அவர் பாக்கெட் உள்ள நாணயம் உள்ளுக்குள்ளே இறுக்கமா பிடிக்க பண்ணினார். அடுத்த நிமிஷம் யூகேஜி சீரோட போட்ட ஒரு குழந்தை ஓடுகிறது. பிளாட்ஃபார்மில் விழுந்து அழ ஆரம்பிச்சது. அவன் அம்மா அப்பா மொபைல் அல்ல பிஸியாகும். குழந்தை கண்ணீர். இடது பக்கம் ஓட போகும் ரயிலுக்கு அருகே ஆபத்தானது நின்றிருந்தது. அந்த பிச்சைக்கார சிறுவன் ஒரு 2வது கூட தயங்க பண்ணாம அந்த குழந்தையை இழுக்க பண்ணி பாதுகாப்பான பக்கம் கையை பிடிச்சான். அவள் பெற்றோர் அந்த கணம்தான் உணர பண்ணாங்க அவங்களோட குழந்தை எவ்வளவு பக்கமா ஆபத்துக்கு வந்தது என்று. பாவம் அந்த சிறு பிச்சைக்காரர் அவன் என்ன செய்யறதுன்னே தெரியாம அப்படியே நின்று விட்டான். பெற்றோர் அவனிடம், நன்றி பாப்பா என்று சொன்னாங்க. ஆனா ரூபாய் கூட கொடுக்கல. அவன் மீண்டும் கும்பல்ல கலக்கவும் ஆகிவிட்டான். சந்திரன் இதெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தார். அவரோட மனசு அவனிடம் ஓடி போயிடுச்சு. அவர் மெதுவாக அந்த சிறுவனுக்கு செல்ல கையில் இருந்த கடைசி ரூபாய் நாணயம் அவனிடம் வைத்தார். சிறுவன் அதை பார்த்து அவனுடைய சிறிய காய்ந்த உதடுகள், ஒரு அப்பாவி புன்னகை. நன்றி அண்ணா. அவன் ஓடிப்போய் ஒரு தேநீர் ஸ்டாலுக்கு போய் அந்த ரூபாயை கொடுத்து ஒரு சிறிய அரை தேநீர் வாங்கினான். அவன் கோப்பைய கையிலே சூடாய் பிடிச்சுக்கிட்டு சந்திரனை பார்த்து புன்னகை பண்ணினான். அந்த புன்னகை அவன் நாள் முழுவதும் சூப்பர். அந்த 2வதுல சந்திரன் அழைப்பு ஒலி, ஐயா, உங்கள் சம்பளம் வரவு. அவரோட கண்கள் கண்ணீரால் மங்கி போனது. அவர் மனசுல பேசிக்கிட்டார், நான் கொடுத்தது ரூபாய் இல்லடா, நான் மனிதத்துவத்தை வாழ வைத்தேன். ரயில் வந்தது. சந்திரன் அதன் உள்ளே ஏறினார். ஜன்னல் இருக்கையை தீர்வு பண்ணிக்கிட்டு ஒரு கடைசி நேரம் மேடையை பார்த்தார். அந்த சின்ன பையன் மூளையில நிம்மதியா பாதி தேநீர் பருகி புன்னகை பண்ணிக்கிட்டே இருந்தான். அந்த புன்னகை, அது ஒரு நாணயம் வாங்க முடியாத பரிசு. சந்திரன் அவனை கண்டு மெல்ல சொல்லிக் கொண்டார், உன் நெஞ்சத்துக்குள்ள இருக்கு உண்மையான இலட்சம். நான் கொடுத்தது ரூபாய் இல்லை, நான் பெற்றது ஆசீர்வாதம். நீதி நமக்கு இருக்கும் கடைசி ஒன்று கூட யாரோ ஒருவரின் உயிரில் அதிர்ஷ்டமாக மாறலாம். பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா மனிதத்துவம் பூஜ்யமாக கூடாது. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்திடுங்க.